நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும், அவங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டக்கள், எந்த மந்திரம் சொன்னால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், பண வரவு, கடன் தீர்றதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் எப்படி இருப்பாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது நம்ம வரிசையாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்பாங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், இது சூரியனோட நட்சத்திரம். அடுத்து கேட்டை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள்ங்க, இது புதனோட நட்சத்திரமாக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த விருச்சிக ராசியில் இருக்குங்க. விருச்சிக ராசியோட குணநலன்கள் எப்படி இருக்கும்னா, ராசி அதிபதியோட செவ்வாய் பகவான், இந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரம், சனி, புதனோட நட்சத்திரங்கள் இருக்கா, அப்ப செவ்வாய், குரு, சனி, புதனோட தன்மை உங்களுக்கு இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாயோட தன்மை அதிகமா இருக்கனால இவங்க ஜாதகத்துல செவ்வாயும் வலுவாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு விஷயம் செய்யணும்னா அதை உடனே செஞ்சு முடிக்கணும். ஒரு வேகம், எதுலேயும் ஒரு வேகம் 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 அப்படிங்கிறது இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குருவோட நட்சத்திரம் இருக்கனால அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்கங்க. அடுத்து சனியோட நட்சத்திரம் இங்கே இருக்கிறனால கடினமான உழைப்பாளிகளாக இவங்க இருப்பாங்க. புதனோட நட்சத்திரம் இருக்கிறனால பாருங்க, இவங்க தந்திரசாலிகளாக இருப்பாங்க. இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமங்க. நம்பினா மட்டும்தான் இவங்களை ஏமாற்ற முடியும். யாரெல்லாம் இவங்களை மிரட்டிலாம் பணி வைக்க முடியாதுங்க. அன்பை காமிச்சு தான் இவங்களை பணிய வைக்க முடியும். எதையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க. கொஞ்சம் கோபம் அதிகம் இருக்குங்க. சாதுரியமாக பேசக்கூடியவங்க, பேசியே காரியத்தை சாதிச்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் குறைகளை முகத்துக்கு நேராக சுட்டி காமிச்சிருவாங்க. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியெல்லாம் ஒன்று பேச மாட்டாங்க. மூஞ்சுக்கு நேரம் நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. நல்ல படைப்பாற்றல், அந்த கிரியேட்டிவிட்டி இவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே பாருங்கள், இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், ரகசியத்தை சொல்லக்கூடிய இடமா, அதனால் பார்க்குறதுக்கு வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்குங்க. ரொம்ப யதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்தளவு ஒரு யதார்த்தமான விஷயங்களை இவங்க செய்வாங்கங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வேகத்துக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா, சாப்பிடும்போது கூட பாருங்கள், நின்றுட்டே சாப்பிடுவாங்க. வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. யார் மேலே அன்பு வச்சாலும் அவங்களுக்காக தன்னோட உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. கடினமான உழைப்பாளிங்க. விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அந்த தன்மை இருக்கும். நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்திலையும் அரசியல்வாதிகளாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஏதோ ஒரு ஏரியோ குளமோ, ஒரு நீர்நிலை, ஒரு தேங்கின நீர்நிலை, கிணறு, ஏரி, குளம், அந்த மாதிரி ஒரு நீர்நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க பிறந்த இடத்துலையோ இல்லை இவங்க இருக்கிற இடத்துலையோ அது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்களா, இல்லை மனசு சோர்வாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. இவங்களை பொறுத்த வரைக்குங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கொஞ்சம் வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. ஏன்னா பதறின காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு 2 தடவை யோசித்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அது சக்ஸஸாக முடியுங்க. அதே மாதிரி கோவத்தை எங்கெங்கே காட்டணுமோ அந்த இடத்துல
மேலே தான் கோவத்தை காட்டணும். ஒரு சில சமயம் மூஞ்சுக்கு நேராக அடுத்தவங்கள வந்து பெரிய ஆள் அந்த மாதிரி எதுவுமே வேற்றுமையெல்லாம் பார்க்காம அப்படியே மூஞ்சுக்கு நேராக சொல்லிடுறதுனால ஈஸியாக பகைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்துடுவாங்க. அதனால் எந்த இடமறிந்து பேசணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த விருச்சிக ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, இப்போ இவங்களோட அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு, இவங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் சொல்கிறனாலுங்க குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு பொருள் வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. தந்தையின் மூலியமாக ஒரு சிலருக்கு நல்ல நன்மை கிடைக்குங்க. யாரெல்லாம் விருச்சிகராசிக்காரங்க அப்பா அம்மாவை வந்து நல்லா வந்து கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், குடும்பத்தை எந்த அளவு பார்த்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பண வரவு இருக்குங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு சிலர் பாருங்கள், பேச்சை மூலதனமாக கொண்ட உயர்கல்வியில் பேராசிரியராக இருக்கிறவங்க, ஆலய பணி செய்கிறவங்க, பேங்க்கில் வந்து எம்ப்ளாயியாக இருக்கிறவங்க, புரோக்கரேஜு, அதுக்கப்புறம் அடகு கடை வச்சுருக்கிறவங்க, சட்டம் லாயராக ஜட்ஜாக இருக்கிறவங்க, வெளிநாட்டு வர்த்தகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க. அடுத்து இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு அப்படின்னாவே தெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. அது வந்து இவங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வர்றதுனால எந்த அளவு இவங்க இறை வழிபாட்டில், எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க, இறை வழிபாட்டில் ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அப்போ பணவரவு நல்லா இருக்குன்னா தினமும் இறை வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு முக்கியங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரம் இவங்களுக்கு 3ஆம் இடமாக வருதுங்க. இதற்கு அதிபதி சனி பகவான். இங்கே சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குங்க. அதனால இவங்களுக்கு மறுஜென்மம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பணி நிமித்தமாக நிறைய வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, நிறைய பயணங்கள் வந்து போகுங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் தொழிலில் அந்தளவு சிறப்பாக இல்லாமல் ஒரு சில சமயங்களில் நஷ்டத்தை வந்து அடைவாங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் இவங்களுக்கு 4ஆம் இடமாக வருதுங்க. அப்போ இங்கே 4ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், குரு, ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. இது ஒரு காற்று ராசி, இது ஸ்திர ராசிங்க. அதனால் இவங்களுக்கு நிரந்தரமான வீடு அமைய யோகம் கட்டாயம் இருக்குங்க. இவங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா லைன் வீடாகவோ இல்லை அடுக்குமாடி வீடாகவோ அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக மாசி மாதத்தில் ஒரு வீட்டில் இவங்க குடியேறினாங்களா இல்லைன்னா வாஸ்து பூஜை போட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாரிசுகளும் அந்த வீட்டிலேயே வசிக்கக்கூடிய ஒரு யோகம், அதாவது வழி வழியாக அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த நிரந்தர வீடை அமையறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். மாசி மாதம் மட்டும் இவங்க மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் இவங்களுக்கு 5ஆம் இடமான புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானமாக வருதுங்க. இங்கே குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரமாக இருக்குது. மோட்ச திரிகோண ராசி காலபுருஷனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இவங்களோட முன்னோர்களே இவங்களுக்கு வந்து குழந்தைகளாக பிறக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், என்னோட குழந்தை பாருங்கள் எங்கள் அப்பா மாதிரியே இருக்குது, எங்கள் அம்மா மாதிரியே இருக்குது, எங்கள் பாட்டை மாதிரியே இருக்காங்க, எங்கள் பாட்டி மாதிரியே இருக்காங்க, அவங்க ஆக்டிவிட்டிலாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளாகவும் வந்து இருப்பாங்கங்க. சினிமா துறையில், கலைத்துறையில், அரசியலில் ஆர்வம் இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் இவர்களுக்கு 6ஆம் இடம் ருண ரோகு சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கஷ்டங்க. ஏன்னா போட்டின்னு வந்துட்டால் இறங்கி நின்று ஜெயிச்சே தீருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட போட்டி போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபம் இவங்களுக்கு 7ஆம் இடமாக வருதுங்க. அப்போ இதோட அதிபதி சுக்கிரனுங்க. இங்கே சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இவங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கிறனால அந்நியத்திலிருந்து வாழ்க்கை துணை, அதாவது சொந்தத்தில் இல்லாமல் அந்நியத்திலிருந்து வாழ்க்கை துணை வந்துச்சுன்னா இவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க அந்த வாழ்க்கை துணை மூலியமாக பண வரவும் நல்லாயிருக்கும். திருமணத்துக்கு பின் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கும். குறிப்பாக பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா பெண் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு வருங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனம் இவங்களுக்கு 8ஆம் இடமாக வருதுங்க. இந்த மிதுனம் அப்படிங்கிறது வந்து காற்று ராசிங்க. இதனோட அதிபதி புதனுங்க. இங்கே செவ்வாய், ராகு, குருவோட நட்சத்திரம் இருக்குது. இதனால் உடல் தொந்தரவு அப்படிங்கும்போது இவங்களுக்கு தோள்பட்டை, அலர்ஜி, பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான
கடகம் இவங்களுக்கு 9ஆம் இடமா வருது. இதன் அதிபதி சந்திரன். இங்க குருவோட நட்சத்திரம் சனி புதனோட நட்சத்திரம் இருக்காரு. குரு இங்க உச்சமாகிறாரு, செவ்வாய் நீசமா இருக்காரு. அதனால இவங்க வீட்டுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு கோவில் இருக்குங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க வீட்டுல நான் இப்போ ஜாதகம் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவ சமாதி வழிபாடு ரொம்பவே நல்லது. அடுத்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்மம் இவங்களுக்கு 10ஆம் இடமா வருதுங்க. இதன் அதிபதி சூரிய பகவான். இங்கே கேதுவோட நட்சத்திரம், சூரியன் சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். சூரியன் அப்படின்னா அரசாங்க உத்தியோகம், அரசியல் இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க. கெமிக்கல், மெடிக்கல், டெக்ஸ்டைலு, இசிஇ, கோல்டு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, சினிமா துறையில் பாருங்கள் அந்த டெக்கரேஷன் ஃபீல்டில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் காம்பினேஷன் இங்கே இயங்குறனால பட்டுத்துறை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் இவங்களுக்கு கன்னி 11ஆம் இடமா லாபஸ்தானமாக வருது. இதன் அதிபதி புதன் பகவான். இங்கே சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு. அப்போ எடுத்துக்கிட்ட துறையில் எந்த துறையில் இருந்தாலும் சரி அதில் தனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை, ஒரு கொடியை நாட்டக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதனால் இவங்களை வெற்றி பெறுறது அப்படிங்கிறது எளிதான காரியம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலாம் இவங்களுக்கு 12ஆம் இடமாக வருதுங்க. இங்கே குரு ராகு செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறனால திருமணம் அமைஞ்சிட்டு குழந்தை பாக்கியம் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம், வெளிநாடு யோகம், குடியுரிமையெல்லாம் கிடைக்கும். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 108 தடவை சொல்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு, துளசி செடி வச்சுக்கிறது, பசுக்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க. இவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நாள் இவங்களுக்கு என்னன்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைங்க. அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தோம்னாங்க 9ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடோ இல்லை குரு வழிபாடோ பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. கடன் பிரச்சனையிலேருந்து இவங்க வெளியே வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. இவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை போய் தரிசிச்சுட்டு வரும்போது இவங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜோதிட கிளாஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கப்படங்களோட கோள்களோட நிலையை உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக சொல்லித்தரலான்னு இருக்கும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.